ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக பாலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் 1 லிட்டர் போல் நான் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்தது. நம்ம கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப்பு சுகர், அப்புறமா கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கடைசி அதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஒரு 1/4 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வெளியே எடுத்து ஆற விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வந்ததை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்